ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திக் மீடியா 2.2. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உஷாராக பண்ணிட்டு பார்த்துருக்கீங்க. திருப்பூரில் வந்துட்டு இப்போது ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பே வந்து 40 ரூபா கொடுத்துருந்தாங்க, அந்த அமௌண்ட்டை குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கார்ப்பரேட் கம்பெனிங்க வந்துட்டு நானும் ஜெப்டோ தான் ஓடிட்டுருக்கேன். கார்ப்பரேட் கம்பெனிங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து வாரி இறைப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஆள் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி. இதே ரெஃபரல் போனஸ்ன்னு வந்து ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்களும் ஆளை சேர்த்து விட்ருப்பீங்க. அப்போது வந்துட்டு உங்களுக்கு யோசிக்க மாட்டீங்க, இப்போதைக்கு நமக்கு காசு வருது அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆளை வச்சுட்டு உங்களை துரத்தி விட்ருவாங்க. இதுதான் கார்ப்பரேட், இதே தான் ஜெப்டோலையும் நடக்குது. இதே தான் எல்லாருமே, பிளிம்கிட்டாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்னும் நிறைய இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே அப்படி தான். இப்போது பேசிக் பே அப்படின்னு சொல்லி ஒரு 15 ரூபா, அதாவது ஒரு கிலோமீட்டருக்குள்ளே 15 ரூபா தான் கொடுப்பாங்க. நீங்கள்லாம் நினைக்கிறீங்க நார்மலாக, என்னடா இவனுக்கு இவ்வளோ பணம் தரானுங்க, அப்பயும் இவனுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களே செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் இப்போ வந்துட்டு 15 ரூபா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னா பெட்ரோல் பார்க்கணும். அதாவது இப்போ இருக்கிற எல்லா வண்டி சிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 150க்கு மேலே தான் இருக்குது. அதுக்கு கீழே வச்சு ஓட்டுறவங்க ரொம்ப பேர் கம்மி, சரிங்களா? ஏன்னா வண்டி எப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு தாங்கும். இதே சிடி ஹண்ட்ரடாக இருந்தால் ரோடு மைலேஜ் வரும், ஆனால் ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓடுனதுக்கப்புறம் வண்டி க்ளோஸ் ஆகிடும். அது நினச்சி தாங்காது, கண்டினியூவாக ஓடும்போது தாங்காது. அதனால் 150 சிசிக்கு மேலே தான் வச்சுருப்பாங்க எல்லாருமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரிப்பேர் காஸ்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் உழைப்புக்கான ஊதியம் இருக்குது, வண்டி செலவு இருக்குது, இதில் பெட்ரோல் இருக்குது தனியாக. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த அமௌண்ட் ரொம்ப கம்மி. அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதே வந்துட்டு நீங்கள் ஆர்டர் போடுறீங்க, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன இவங்க தான் அதெல்லாம் சம்பளம் தராங்கல்ல, 40,000 வருது, 30,000 வருது, அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. இதில் வந்து எங்களுக்கு நிற்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி. இதில் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நிற்கிறதே கிடையாது. நீங்கள் யோசிக்கலாம், ஏன்டா பரவாயில்ல நம்மளோட ஐடியில் வேலை செய்கிறவனோட இவன் சம்பளம் அதிகமாக வாங்குறான் அப்படின்னு வீடியோ போடுறாங்க. நான் இல்லை, நான் தான் சொல்லலை. ஆனால் இது எதுவுமே கடன் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய்ட்டு ஒர்க் பண்ணுறான் பார்த்தியா, அவனுக்கு இது ஓகே. இதே வந்து நீ காலேஜை போய் படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு படிப்பு படிச்சுட்டு நீ வந்து இது ஒர்க் பண்ணுற அப்படின்னா நம்மளோட வேஸ்ட், புரியுதுங்களா? அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான நிறைய காரணம் இருக்குது. ஆனால் கார்ப்பரேட் கம்பெனிங்க இந்த மாதிரி தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு டெலிவரி பாய்ஸை கொஞ்சமாச்சும் மதிங்க. 10 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் தரேன் அப்படின்வாங்க, ஆனால் அது 10 பைசாவுக்கு போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே அவ்வளோ ஹிட்டனாக நிறைய வச்சுருப்பாங்க. அந்த நீ ஹெல்மெட் போடணும், அதே மாதிரி ஹெல்மெட் போட கன்ஃபார்ம் இல்லை, நல்லா சொல்லலை, ஹெல்மெட் போடணும், நீ ஆப்போசிட்டில் போகிறவனை பார்த்துருக்கணும், இந்த டைமிங்குள்ளே இருக்கணும், ஏகப்பட்டதை வச்சுருக்காங்க. ஆனால் 10 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் அதை ஒரு சின்ன ஜுரம் வந்துடும், எதுக்குமே அதை பயன்படுத்த முடியாது, புரியுதுங்களா? எல்லாமே சலுகை கொடுக்குறேன். இன்றைக்கி எங்கள் ஸ்டோரில் தண்ணி கிடையாது, புரியுதுங்களா? குடிக்க தண்ணி கிடையாது. இன்றைக்கி வந்து வெயிலில் அவ்வளோ வாடி வதம் வரும், ஆனால் தண்ணி கிடையாது எங்கள் ஸ்டோரில். ஆனால் இருந்தாலும் ஏன் செய்கிறேன் அப்படின்னா, என்ன பண்ணுறது, கடன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ்க்கு வந்து மேலே வரணும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் திருப்பூரில் இப்போ 40 பேர் ஐடி வந்து பேன் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது எனக்குமே தெரியல. பட் இங்கே எங்கள் ஸ்டோர்லேயும் நடந்திருக்கு. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் நடந்துச்சு. ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து எங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம், கஸ்டமர் எங்களை தான் திட்டுறாங்க, நீங்கள் எங்களை தான் கேள்வி கேட்குறீங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால நிறைய லாட் ஆஃப் நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் மக்கள் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு டெலிவரி பாய்ஸை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா?